வசதியான பெரிய வீட்டில் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அது சாதாரணமான விஷயம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா இப்ப இருக்கிற மாதிரி இதே இளமையோட 120 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க பாருங்க, நீங்க ஆசைப்படுறது, எதிர்பார்க்கறது, ஜெபிக்கிறது எல்லாமே சாதாரணமான விஷயம் இல்லை, அது அசாதாரணமான விஷயம். ஆனா அது சாத்தியம் இல்லாத விஷயம் இல்லை, அது சாத்தியம். அதை சாத்தியப்படுத்துறதுக்காக தான் சத்திய ஆவியானவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. வாக்கு தத்தமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துறதுக்கு. பெருசா கேட்கிறோம், தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஆனா அந்த பெரிய விசுவாசம் இல்லை, அந்த பெரிய தைரியம் இல்லை, அந்த பெரிய பொறுமை இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தமா தூண்டு சொம்ப வச்சுக்கிட்டு 1000 லிட்டர் தண்ணி வேணும்னு ஆசைப்படுறீங்க. 1000 லிட்டர் தண்ணி கொடுக்க அவர் ஆசையா இருக்கிறாரு. ஆனா நீ கையில வச்சிருக்கிறதோ தமா துண்டு சொம்பன்றத மறந்துடாத. அப்ப என்ன பண்ணணும்? சொம்ப பெருசாகணும். சொம்ப பெருசாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? இதயத்தை வலிமையாக்கணும், இதயத்தை இரும்பா மாத்தணும், இதயத்தை விசுவாசத்தால நிரப்பணும், இதயத்தை சக்தி ஆவியானவருடைய தொடர்புக்குள்ள கொண்டு வரணும், இதயத்தை தேவ வல்லமைக்குள்ள, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபாரமான மகிமையை காண்பதற்கு தேவ ஆவியின் ஜீவனமான வசனத்தோடு உள்ளத்தை நிரப்பணும். அப்பதான் நீங்கள் வேண்டுவதற்கும் நீங்கள் நினைப்பதற்குமான அதை விட பெரிதான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்வில் நிறைவேற்றுவார். ஏன்னா ஆண்டவர் வேண்டிக் கொண்டதை மட்டும் கொடுக்கிறவர் இல்லையா, நினைக்கிறத மட்டும் கொடுக்கிறது இல்லையா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து பண்றாரா? அப்போ எக்ஸ்ட்ராவே சேர்த்து பண்ணணும்னா எபேசியரின் ஆக்கியோன் சொல்றாரு, உனக்குள்ள ஒரு பவர் அதிகமாகணும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் ஆமா, அது 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 நமக்கு சாத்தியப்படணும்னா, ஏன்னா நீங்க வேண்டிக் கொள்றதெல்லாம் 120 வயசு, 150 வயசு, 200 வயசு பெரிய விஷயம். அல்லேலூயா. நீங்க ஆசைப்படுறதெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வரணும் அமையணும்னு விரும்புறீங்க, அது பெரிய விஷயம். பக்கத்துல பாத்துக்கல, கையில எவ்வளவு வச்சிருக்கீங்க? 1000 ரூபாய், 2000 ரூபாய். ஆனா கணக்கு போறதெல்லாம் பல கோடி. பெரிய விஷயம். ஆமா, வீடு சொந்த வீடு கூட இல்லாம இருக்கலாம், வாடகை கொடுக்கறதுக்கே அன்னாடம் காட்சியா இருக்கலாம். ஆனா எதிர்பார்க்கறதெல்லாம் பங்களா வீடு சைஸ்ல. இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லல, இதை விட பெருசா சாத்தியப்படுத்த தேவன் வல்லமையா இருக்கிறாரு. அப்ப சாத்தியமாக்குறதுக்கு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஸ்டடி பண்ண வேணும். அப்போ எபேசியர்ல எப்படி சொல்றாரு பாருங்க. எபேசியரின் புஸ்தகத்துல 3, ஆமா, எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், வசனத்தை கவனிங்கள், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், நினைக்கிறதற்கும், நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். பாருங்களேன், நம்ம ஜெபம் பண்றது கிடைச்சாலே பெரிய விஷயம் தான் நமக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல்ல இது தெளிவா அடைஞ்சிரும். ஜெபம் பண்றீங்களா? முதல்ல நான் இந்த ஆண்டு அடுக்கட்டும், குத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலாம் போட்டோம் அப்படின்றீங்கன்னா ஒன்னும் பேராது. அல்லேலூயா. முதல்ல ஜெபிக்கணும். நீங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஜெபிக்கணும். பாருங்க, உங்களுடைய நோக்கங்களை ஜெபிக்கணும், தப்பே கிடையாது. ஆமா, என்னை நோக்கி கூப்பிடுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். என்னை கேள், ஜாதியை நான் உனக்கு சுதந்திரமா தரேன்றார். எஸ்தர் பாருங்க, நேரா போனாங்க, புருஷங்கிட்ட போய் கேட்கிறாங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த அம்மா ஏதோ கேட்க தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றாரு, கேளு. ஏதோ குண்டு ஊசி கேட்டுறாத, ஆமா, ஏதோ கார குழம்புக்கு சரியா மிளகாத்தூள் எல்லாம் போய் அரைச்சிட்டு வாங்கன்னு கேட்டுறாத, ஒரு 2 சவரன் கேட்டுறாத, ராஜ்யத்துல பாதி மட்டும் கேளு, பூமியும் அது நிறையவும். ஆமா, இப்போ அந்த ராஜா ஆகஸ்வேரு ராஜா 127 தேசத்துக்கும் அந்த மனுஷன் தான். பாதி கூட கேளு, மொத்தமா நான் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்றாரு. நான் சொல்லட்டுமா, அந்த ராஜாவை விட உன் ராஜா ரொம்ப நல்லவர். அந்த ராஜா கூட டக்குன்னு மனசு மாறலாம். உன் ராஜா பொய் சொல்லவே தெரியாதவர், மனசே மாற மாட்டாரு.
அவர் ஏதோ நம்மளை உசுப்பேத்துறதுக்காக எழுதி வச்சவர் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரும் உசுப்பேத்துறவர் அல்ல. அதோ முன்னாடி நின்று வெள்ளையும் ஜோலையுமா இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றாரு, அவரும் உசுப்பேத்துறவர் அல்ல. சத்திய பரராகிய தேவ சத்திய வாக்குகளை பேசுறோம். அப்போ வேண்டிக் கொள்ளுகிறதும் நடக்குது, நினைக்கிறதும் நடக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு மேலாக நடக்கிறது. வாசிங்க, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, அவர் நாம் வேண்டிக் கொள்வதை மட்டும் நமக்கு செய்கிறவர் அல்ல, நாம் நினைப்பதை மட்டும் நமக்கு செய்து முடிக்கிறவர் அல்ல. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அல்ல, மிகவும் அதிகமாய் செய்றாராம். ஆனா எப்படி சாத்தியப்படுதான் சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமையின்படினா என்ன? வல்லமையின்படி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வல்லமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா கர்த்தர் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வேற ஏதாச்சும் ஒரு காரியம் சாத்தியப்படுமான்னு. கர்த்தர் சொல்ற, நீ சாத்தியப்படுவியா, நீ ஸ்ட்ரென்தன் ஆவியா அப்படின்னு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆண்டவர். அப்ப நல்ல கவனிங்க, வார்த்தையின்படி நமக்குள்ள ஒரு பவர் இருக்கு. இங்க பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு எத்தனை ஃபேன் இருக்கு, எத்தனை லைட் இருக்கு, ஏசி இருக்கு, டிவி, கேமரா, மைக்ரோஃபோன், இவ்வளவு மேட்ரு வேலை செய்யணும்னா நான் சொல்லட்டுமா, ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் ஒன்று வேணும். அப்போ நம்ம கேட்கிற விஷயம் பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றார் பவரை கொஞ்சம் கூட்டு, சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸா ஆக்கு, பவரை கொஞ்சம் அதிகமாக்கு. உனக்குள்ள இருக்கு அந்த வல்லமை, அது கிரியை செய்கிற வல்லமையா மாறணும். உனக்குள்ள நமக்குள்ள வல்லமை இருக்கு, அந்த வல்லமை கிரியை செய்யாத வல்லமையா இருந்துச்சுன்னா சாத்தியம் இல்லை. ஆனா அந்த வல்லமை கிரியை செய்கிற வல்லமையா இருந்தா, கிரியை செய்கிற அந்த வல்லமையின் படியே, அந்த ஈபி பவரின் படியே இங்க இருக்கக்கூடிய எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வந்துடுச்சுன்னா அதை யாராலும் அணைக்கவும் முடியாது, அடைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்போ உங்களுக்குள்ள அந்த ஒரு வல்லமை வருவதற்காகத்தான் பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த உன்னதமான அந்த பவர், அந்த பலன், அந்த வல்லமை அது உங்களுக்குள்ளே. 1000 பேர் என்ன உலகமே முடியாது என்று சொல்லிவிட்டாலும் உங்களால் முடியும் என்று சொன்னால் அது முடியுமே. 1000 பேர் முடியும்னு சொல்லி நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா முடியாது. சவுல் சொல்றாரு முடியாது, தாவீதின் சகோதரர்கள் சொல்றாங்க முடியாது, இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, லட்ச மக்கள் சொல்றாங்க கோலியாத்தை நம்மால் ஜெயிக்க முடியாது, கோலியாத்தை மேற்கொள்ள முடியாது. கோலியாத்து சிறு வயது முதல் அவன் பலசாலி, யுத்த வீரன், பராக்கிரமசாலி. சவுல் ராஜாவே சொல்லிட்டார், நீ சொன்ன என்ன, நான் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தினால அவனை காலி பண்ணுவோம், அவனை காலி பண்ணுவேன். என்னாச்சு? ராஜா சொன்னது நடந்ததா? தாவீதின் சகோதரர்கள் சொன்னது நடந்ததா? இஸ்ரவேல் மக்கள் சொன்னது நடந்ததா? தனி ஒரு விசுவாச வீரன் சொன்னது நடந்ததா? கசகசா கசகசா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்போ அத வாயை திறந்து கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கவர்மெண்ட் முடியாதுன்னு சொல்லட்டும், சட்டம் முடியாதுன்னு சொல்லட்டும், பக்கத்துல இருக்கவங்க முடியாதுன்னு சொல்லட்டும், 1000 பேர் முடியாதுன்னு சொல்லட்டும், இப்போ உன் ஜெபத்தை நீ ஏறெடுக்கிற, உன் வாயை திறந்து நீ ஏறெடுக்கிற. முடியுமோ முடியா, இந்த அவிசுவாசம் அலைச்சல்லாம் கிடையாது. ஸ்ட்ராங்கா, உறுதியா, இதுதான் உன் குடும்பத்தின் சமாதானத்துக்காக இப்ப நீ ஜெபம் பண்ற.
உன் குடும்பத்தினுடைய நன்மைக்காக இப்ப நீ ஜெபம் பண்ற, உன் உடலுடைய ஆரோக்கியத்துக்காக நீ இப்ப ஜெபம் பண்ற. மருத்துவ அறிக்கைகள் சொல்லிவிட்டது, காலம் ஃபுல்லா நீ டேப்லெட் எடுத்துதான் ஆகணும், டாக்டர் சொல்லிட்டாங்க 1000 விஷயம் முடியாதுன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விட்டுரு. இப்ப நீ என்ன சொல்ல போற? இப்ப நீ என்ன சொல்ல போற? தாவீதை போல சொல்ல முடியுமா உன்னால? இயேசுவின் நாமத்தினால வியாதியை காலி பண்ணுவேன், இயேசுவின் நாமத்தினால கோலியாத்தை காலி பண்றேன், கர்த்தருடைய நாமத்தினால யுத்தம் கர்த்தருடையது, இயேசுவின் நாமத்தினால இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன், இந்த காரியத்தை நான் அடைவேன், இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபித்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாய் என்னுடைய வீட்டு விஷயத்துல, லேண்ட் விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல, என் பிள்ளைகள் விஷயத்துல, என் குடும்ப விஷயத்துல, என் படிப்பு விஷயத்துல, என் வருங்கால விஷயத்துல கர்த்தருடைய நாமத்தினால இது சாதகமாகணும் உன்னால இப்ப சொல்ல முடிஞ்சா? அந்த பவர், அந்த வல்லமை, அந்த சக்தி, அந்த ஃபயர் தேவ பிள்ளையே, நீ என்ன சொல்ல போற? நீ வாயை திறந்து என்ன சொல்ல போற? மலையே ஆனாலும் இந்த மலையே பெயர்ந்து விலகி சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி உன்னால் விசுவாசிக்க சொல்ல முடியுமா? ஆனால் உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, உன் தொழில் முன்னேற்றத்துக்காக, உன் சரீர ஆரோக்கியத்துக்காக, உன் சுக வாழ்வுக்காக, உன் வாழ்வின் நன்மைக்காக உன்னால விசுவாசிச்சு சொல்ல முடிஞ்சா? வல்லமை கூடுது, வல்லமை கூடுது, வல்லம் அதிகரிக்குது, வல்லம் அதிகரிக்கிறது. விசுவாசத்தினாலே வல்லமை பெருகிறது, வல்லமை பெருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பலன் 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 ரைட் நவ இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுக்குள்ளாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாத்தியமாக்குகிற ஒரு அபிஷேகம், சாத்தியம் இல்லாதவர்களை சாத்தியப்படுத்துகிற அபிஷேகம். தேசத்தின் ராஜாவே சொன்னாலும் அது அல்ல, விசுவாசிக்கிறவன் என்ன சொல்லுகிறானோ. விசுவாசத்தினாலே மலைகள் பெயர்ந்து போகும், விசுவாசத்தினாலே தடைகள் விலகி போகும், விசுவாசத்தினாலே முடியாதவைகள் முடியும். விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள், விசுவாசத்தினாலே நெருப்பின் அக்கிரத்தை உடைத்தார்கள், விசுவாசத்தினாலே தடைகளை உடைத்தார்கள். நிகமலா தேகமா கபகதனமா லிரி பிகதரனமா ஷபகதரனலபகதனலமா லிதரனனமா கிரலபா கதரனனமா ஷிரலபா. இயேசுவின் நாமத்தினாலே கவர்ந்தெழுக்கிற ஒரு அபிஷேகம், கவர்ந்தெழுக்கிற ஒரு அபிஷேகம், கவர்ந்தெழுக்கிற ஒரு அபிஷேகம், ஆரோக்கியத்தை கவர்ந்தெழுக்கிற ஒரு அபிஷேகம், பலத்தை கவர்ந்தெழுக்கிற ஒரு அபிஷேகம், நன்மைகளை கவர்ந்தெழுக்கிற ஒரு அபிஷேகம், சுகத்தை கவர்ந்தெழுக்கிற ஒரு அபிஷேகம், செல்வங்களை கவர்ந்தெழுக்கிற ஒரு அபிஷேகம், நறுமணங்களை, உயர்வுகளை, வெற்றிகளை, வாழ்வுகளை, ரட்சிப்புகளை, ஆத்துமாக்களை கவர்ந்தெழுக்கிற அபிஷேகம், ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ள நடத்துகிற அபிஷேகம், பலத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் வெற்றியையும் நிம்மதியையும் நிறைவையும் கவர்ந்தெழுக்கிற ஒரு அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே ரிலீஸ் பண்ணுகிறோம், ரிலீஸ் பண்ணுகிறோம், ரிலீஸ் பண்ணுகிறோம். ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் மேல் கட்டவிழ்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலன், தேவ வல்லமை, தேவ ஆற்றல், தேவ அபார சக்தி லிகரமனலம கதனலமா எலும்புகளுக்குள் தேவனுடைய வல்லமை சொல்லுவதாக, அநேகருடைய கர்ப்ப பைக்குள்ள தேவனுடைய வல்லமை சொல்லுவதாக, அநேகருடைய உடல் உறுப்புகளுக்குள்ளாய் தேவ பலன் சொல்லுவதாக. பல நாட்களாய் வேதனைப்படுத்துகிற சபிக்கப்பட்ட பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக. தேவ பிள்ளைகளுடைய வளர்ச்சியை தடுக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. எல்லா சாத்தானின் தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. உலக வேஷங்கள், உலக மாயைகள், உலக சிற்றின்பங்கள், உலக ஆசாபாசங்கள், உலக அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே போ விலகு. இயேசுவின் நாமத்தினாலே விலகு. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ஷெக்கினா மகிமை, ஓ கவர்ந்தெழுக்கிற ஒரு அபிஷேகம், அட்ராக்ட் பண்ணுகிற ஒரு அபிஷேகம், நன்மைகளை தன்வசப்படுத்துகிற அபிஷேகம், மேன்மைகளை தன்வசப்படுத்துகிற அபிஷேகம்,
சோர்வுகள் நீங்கட்டும். தேவ பிள்ளையை விட்டு சோர்வின் ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். சபிக்கப்பட்ட பொல்லாத சோர்வின் ஆவிகளே, தேவ பிள்ளைகள் ஜெபிக்க முடியாதபடி, தேவனை சார்ந்து கொள்ள முடியாதபடிக்கு அவிசுவாசத்தையும் பயத்தையும் சங்கடத்தையும் கொண்டு வருகிற சபிக்கப்பட்ட பொல்லாத பலவீனமே, in the name of Jesus. நேபேகல பகதர நல பகத நலமா. புது பலன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். தரிசனங்களை காண்பார்களாக, தீர்க்க தரிசனங்களை பேசுவார்களாக, சொப்பனங்களை காண்பார்களாக. மறுரூபமாக்கக்கூடிய ஆவி நிறைவின் அபிஷேகமானது இயேசுவின் நாமத்தினாலே சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவ பிள்ளைய வல்லமை உனக்குள்ளதான் இருக்கு. வல்லமை உனக்குள்ளதான் இருக்கு. அனல் முட்டி எழுப்பி விடு. அனல் முட்டி எழுப்பி விடு. உனக்குள்ள இருக்கக்கூடிய தைரியத்தை, உனக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை, உனக்குள்ள இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன வரத்தை, உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்நிய பாஷை பேசுற, உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவின் வல்லமையை அடக்காதே, அடக்காதே, அடக்காதே. ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, எழும்பு சபையே, எழும்பு, எழும்பு, எழும்பு. லீலாபாலபா கத்தலலபா கத்தலலனமா கத்தரா. உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, 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 வெடித்து சிதறுகிற வல்லமை, சத்துருக்களை காலி பண்ணுகிற வல்லமை, தரித்திரங்களை காலி பண்ணுகிற வல்லமை, ஏழ்மைத்தனங்களை காலி பண்ணுகிற வல்லமை. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தில் இனி சண்டை வராது, சண்டை வராது. சண்டையை ஏற்படுத்துகிற கலகத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நீதிமானுடைய கூடாரங்களை விட்டு விலகி போ. Nebega bagadana lama, Neremega bagadana lama, Shidarana lama katarala, Nebega bagadana lama, mama, 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 mama. Oh, Nanji, 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 Nanji. பாட்டுதான் பிசாசுக்கு வேட்டு, உன் துதிதான் பிசாசுக்கு வேட்டு, உன் ஜெபந்தான் பிசாசுக்கு வேட்டு, உன் ஆராதனை சத்துருவுக்கு வேட்டு. உன்னுடைய அபிஷேகம் தான், உன் அபிஷேகம் தான். வல்லமாய், 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 வல்லமாய். அது நிரம்பி வடியட்டும், நிரம்பி வடியட்டும். உலகத்துக்காக நீ வாழ்ந்தது போதும், உலகத்தை பிரியப்படுத்தினது போதும், உலக மனுஷனை பிரியப்படுத்தினது போதும். நீ உலகத்துக்காக வாழ்ந்து வாழ்ந்து உனக்கு கிடைச்சதெல்லாம் அவமானம் தான், கிடைச்சதெல்லாம் அசிங்கம் தான், கிடைச்சதெல்லாம் எல்லாம் நிந்தைகள் தான். இன்னைக்கு கர்த்தருக்காக எழும்பி பாரு. ஆண்டவர் போரடிப்பதற்கு கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமா உன்னை உருவாக்கி, உன்னை மேடுகளை உன்னை கொண்டு ஆண்டவர் மேடுகளை மிதித்து, உன்னை பெரிய மகத்தான பாத்திரமா எடுத்து பயன்படுத்தி இந்த தேசத்துக்கு உன்னை ஆசீர்வாதமான கலங்கரை தீபமாய் நிறுத்த. ஓ லேபேகா பகதனல மமா ஷிதல பகதனலமா. ஓ கர்த்தருக்காய் பாராட்டுகிற வைராக்கியத்தின் அபிஷேகம், பலப்படுத்துகிற ஜீவனின் வல்லமையானவருடைய அபிஷேகம். பெலன் 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 பெலன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ நன்றி தேவனே, நன்றி ராஜனே, நன்றி ராஜனே, நன்றி ராஜனே. அந்த பரிசுத்தாவினுடைய பலன் தான் கவர்ந்தெழுக்கும் சக்தி. உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியின் நிறைவுதான் கவர்ந்தெழுக்கும் சக்தி. அது ராஜாக்களை உன் வசத்திலே கொண்டு வரும், அது செல்வங்களை உன் வசத்தில் கொண்டு வரும், ஆத்துமாக்களை கொண்டு வரும், ஜீவனை கொண்டு வரும், லாபத்தை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொண்டு வரும். மகிமை தேவனே, மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே.